Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Chrome history எப்படி நம்ம பெர்மனன்ட்டா delete பண்ண போறோம் அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து தவறான வீடியோ பார்த்திருப்பீங்க, தவறாக ஏதாவது நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க உங்க Chromeல. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரியா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதை வந்து எப்படி நம்ம பெர்மனன்ட்டா நம்ம delete பண்ண போறோம் அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா மேல ரைட் சைடுல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஹிஸ்டரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீங்க ஒவ்வொண்ணா நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து delete பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லனா நீங்க வந்து மொத்தமா ஆல் கொடுத்து நீங்க delete பண்ணிருப்பீங்க. பட் அப்படி delete பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு Chrome historyல வந்து ஹிஸ்டரி வந்து அந்த அதுல மட்டும் தான் உங்களுக்கு வந்து delete ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா உள்ள ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஹிஸ்டரியை நம்ம எப்படி நம்ம பெர்மனன்ட்டா delete பண்ண போறோம் அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். நல்லா டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தரா இருந்தா, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலை நல்லா யூஸ் பண்றவங்களா இருந்தா ஈஸியா நம்ம செய்யற தப்பையெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது நீங்க குரோம்ல என்னென்னலாம் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க வந்து நார்மலா உங்க குரோம்ல ஹிஸ்டரியில delete பண்ணா கூட உள்ளே இருந்து அவங்க எடுத்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அவங்க கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்காக இதை வந்து நீங்க கண்டிப்பா delete பண்ணி ஆகணும். நல்லா டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து உங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய மானமே மொத்தமா போயிடும். எதுவுமே பண்ண முடியாது. நல்லா காத்துல கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல உங்களுடைய இமெயில் ஐடியா நீங்க லாகின் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி ஏதாவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அதாவது நீங்க நல்ல விஷயத்தையும் பார்க்கலாம் அல்லது கெட்ட விஷயத்தையும் பார்க்கலாம். எந்த விஷயத்த பார்த்தாலும் சரி, நீங்க சர்ச் பண்ற அந்த ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இங்க தனியா ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க வந்து வெளியே delete பண்ணாலும் சரி, அது வந்து உள்ள வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க யூடியூப்ல உங்களுடைய இமெயில் ஐடியை போட்டு நீங்க லாகின் பண்ணிருப்பீங்க. நீங்க யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணாலும் சரி, அது எல்லாமே நீங்க யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணி பாக்குறீங்களோ அது கூட எல்லாமே இதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதை எப்படி நம்ம delete பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வந்து நான் தெளிவா விளக்கமா சொன்னதுனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. அதனால நீங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்க நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் என்னோட மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இந்த பாக்ஸில் நான் இன்ஸ்டாகிராம் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணோடனே இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதை நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் இதில் ஃபேஸ்புக் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக் டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்ணோடனே ஃபேஸ்புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கைன் மாஸ்டர் அப்படி சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். கைன் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கைன் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை செக் பண்ணலாம். மேலே ரைட் சைடில் 3 டாட் இருக்கு பாருங்கள். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் டாப்பில் இருக்கு பாருங்கள். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணினோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடிகார ஐக்கான் மாதிரி போட்டு ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் வாங்கலேருந்து என்னென்ன ஹிஸ்ட்ரிலாம் வச்சுருக்கீங்களோ எல்லா ஹிஸ்ட்ரியுமே அதில் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எப்படி வந்து இதை delete பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு. அது வந்து எப்படி நம்ம delete பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா இது போல் நீங்கள் வந்து delete பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம delete பண்ணுறதுக்கு நம்ம வந்து மொத்தமாகவே delete பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா delete பண்ணாமல் எப்படி நம்ம மொத்தமாக delete பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மேலே ப்ளூ கலரில் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கிளியர் ப்ரௌசிங் டேட்டா மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து டிக் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து டிக் ஆகிருக்கும். ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, கேச்ட் இமேஜ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் டிக் ஆகிருக்கும். இது எல்லாமே எப்படி delete பண்ணுறது அப்படின்னா லாஸ்ட் ஹவர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆல் டைம்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே delete பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்ன delete பண்ணாமல் வச்சுருந்த எல்லா டேட்டாஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம delete பண்ணிக்கலாம். அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, கேச்ட் இமேஜ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து delete பண்ணிக்கலாம். அது எப்படி delete பண்ணுறது அப்படின்னா கீழே கிளியர் டேட்டா அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கிளியர் டேட்டா மேலே வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா ஈஸியாக delete பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்குது பாருங்கள். இதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து delete பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டிக் பண்ணியிருக்க எல்லாமே delete பண்ணிக்கலாம். அதாவது ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, கேச்ட் இமேஜ் அண்ட் ஃபைல்ஸ் இது மூணுமே வந்து நம்ம delete பண்ணிக்கலாம் கிளியர் டேட்டா கொடுத்து.
அதே போல் தான் நம்ம பேசிக்லையும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் தான். நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பேசிக்கே கிளிக் பண்ணிக்கிறேன். பேசிக்கில் வந்து நம்ம இப்போ டெலிட் பண்ணி பார்க்கலாம். பேசிக்கும் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதனால் நான் பேசிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் தான் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா, கேச்டு இமேஜ் அண்ட் ஃபைல்ஸ் மூணுமே டிக்காக இருக்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில், அதாவது ரொம்ப டாப் இல்லை, லாஸ்ட் ஹவர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த லாஸ்ட் ஹவர் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் ஹவர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் 24 ஹவர்ஸ் டேட்டாவை வந்து, அதாவது அந்த ஹிஸ்ட்ரி டேட்டாவை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணுமா, இல்லை லாஸ்ட் 7 டேஸோட ஹிஸ்ட்ரி டேட்டா வந்து கிளியர் பண்ணணுமா, இல்லை லாஸ்ட் 4 வீக்கோட ஹிஸ்ட்ரி டேட்டா வந்து நீங்கள் கிளியர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா எனக்கு மொத்தமாக நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஆல் டைம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஆல் டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக கிளியர் பண்ணுறதா இருந்தால் ஆல் டைம்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆயிரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிளியர் டேட்டான்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். கிளியர்ன்றதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கிளியர்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி லோடிங் ஆக ஆரம்பிக்கும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர்டு க்ரோம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, கோயிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து டெலிட் ஆகிடுச்சு. இப்போ 3 டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். 3 டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு நான் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன். ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு காமிக்கல. நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் க்ரோமில் ஏதாவது சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் காமிக்கும். அது வரைக்கும் எதுவுமே காமிக்காது உங்கள் ஹிஸ்ட்ரியில், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வெளியே இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து மட்டும்தான் நம்ம டெலிட் பண்ணிக்கிறோம். அது வந்து சேஃபாக ஹிஸ்ட்ரி எல்லாமே உள்ளே இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது, அது எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுள் க்ரோமில் அந்த ரைட் சைடில் இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு அதில் இருந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே தான் நம்ம வந்து இப்போ டெலிட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோக்கு மட்டும்தான் டெலிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகலை. இது வந்து டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, அதாவது நல்ல ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க போனால் ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. அது தெரியாதவங்களாக போனால் வெறும் அந்த கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடில் இருக்க அந்த 3 டாட்டா மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு அடடா ஒன்றுமே இல்லையே நல்ல பையன் போல் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான வீடியோ, அதாவது தவறான வழியில் வந்து நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம ஆல் டெலிட் பண்ணியாச்சு, அதாவது ஆல் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோக்கு மட்டும் இதில் வந்து டெலிட் ஆகிருக்கு. நல்லா டெக்னாலஜி தெரிஞ்சவங்களாக போனால் உள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ளே ஸ்டோர் ஆகிருக்க அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க நம்ம எப்படி நம்ம அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இப்போ தான் முக்கியமானது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிட்டு இது உள்ளே இருந்த எல்லா ஹிஸ்ட்ரியும் நம்ம ஆல் கிளியர் கொடுத்து நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல விஷயத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த ஹிஸ்ட்ரியில் ஆட் ஆகிருக்கும், நீங்கள் கெட்ட விஷயத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணி இந்த ஹிஸ்ட்ரியில் ஆட் ஆகிருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல் கிளியர் கொடுத்து நம்ம எல்லாமே இதில் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்னென்ன கிளியர் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். அது எப்படி சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா மை ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மை ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மை ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை ஆக்டிவிட்டியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி ஆனில் இருக்கும். ஆனில் இருந்தால் மட்டுமே நீங்கள் சர்ச் பண்ணுற எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் நீங்கள் உங்கள் வெப்பில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனில் இருந்தால் மட்டுமே, ஆஃபில் இருந்தால் ஸ்டோர் ஆகிருக்காது. அதனால் இது வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா. அதே போல் தான் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹிஸ்ட்ரி, நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன வீடியோலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, யூடியூப் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. எனக்கு எதுவுமே ஸ்டோர் ஆக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே ஸ்டோர் ஆகாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்குது பாருங்கள். அதாவது நான் சர்ச் பண்ணது எல்லாமே, இது வந்து நான் கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணது, அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ண வீடியோ எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். அதில் வந்து யூடியூப் ஐக்கான் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணது, கூகுளில் சர்ச் பண்ணது எல்லாமே இதில் இருக்குது. இப்படி தான் இது வந்து நம்ம எப்படி மொத்தமாக கிளியர் பண்ணுறது அப்படின்னா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பை டேட் அண்ட் ப்ராடக்ட், அது பக்கத்தில் டெலிட் கொடுத்துருக்காங்க. அந்த டெலிட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3ஆவது ஆப்ஷன் ஆல் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் விச் சர்வீசஸ் டு டெலீட் ஆக்டிவிட்டி ஃப்ரம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. எது எதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே டிக் ஆகிருக்கு. நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த வழியில் கூட நம்ம இது போல் நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் டேட்டா எல்லாமே நம்ம இன்னொரு வழியிலையும் டெலிட் பண்ணலாம். நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துடுங்க. நீங்களும் பேக் வந்துட்டு இப்போது கூகுள் அப்படி சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கூகுள்ஸ் சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படி சொல்லிட்டு வந்து கூகுள் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படி இருக்குது. அது கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4வது ஆப்ஷனாக. இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம டெலிட் பண்ண அதாவது நம்ம குரோமில் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் ஹிஸ்ட்ரியில் நம்ம டெலிட் பண்ண எல்லாமே இதில் வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் இதெல்லாமே காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டுடே, எஸ்டர்டே அப்படி சொல்லிட்டு இங்கே டேட் போட்டு எல்லாமே காமிக்கும். நீங்கள் டெலிட் பண்ண அதே ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் டெலிட் பண்ணாலும் கூட, அதாவது ஆல் டெலிட் பண்ணாலும் கூட இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ரைட் சைடில் இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இன்ட்டை கிளிக் பண்ணி நம்ம டெலீட்டை கொடுத்து நம்ம இது போல் நம்ம ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டுடே அப்படின்னு இருக்கு பாருங்கள். அது பக்கத்தில் அதுக்கு டுடேக்கு நேராக ஒரு இன்ட் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அன்னைக்கு என்னென்னலாம் நீங்கள் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். அன்னியோட ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட் பண்ணிக்கலாம். அது போல் டேட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள ஹிஸ்ட்ரி எல்லாமே அதுக்கு நேராக இருக்கிற இன்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எப்படி நம்ம மொத்தமாக டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஒன்று பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போது. ஓகே, இப்போ நான் மேலே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேவிங் டு வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அதுக்கு கீழே ஆட்டோ டெலீட் ஆஃப் அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஒரு குப்பத்தொடி மாதிரி போட்டு அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெலீட் ஆஃப் அப்படி இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெலீட் ஆஃப் அது மேலே கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் ஆட்டோ டெலீட் ஆப்ஷன் ஃபார் யுவர் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே டோன்ட் ஆட்டோ டெலீட் ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு டிக் ஆகிருக்கு, அதாவது செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெலீட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அது மேலே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெலீட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அதில் கீழே பார்த்தீங்கன்னா 18 months அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 18 months மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மந்த்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 months, 18 months, 36 months அப்படி சொல்லிட்டு 3 months வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். 18 months பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் வரும். 1.5 வருஷம் இல்லை, 1.25 வருஷம் வரும். 36 months பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரும். பார்த்தீங்கன்னா 3 monthனா 3 monthக்கு அப்புறம் உங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் ஆகிடும். 18 மாதம் அப்படின்னா 1.25 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலீட் ஆகிடும். அதுபோல் 36 months அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் டேட்டா எல்லாமே டெலீட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷன்றது ரொம்ப லாங்கு. அதுபோல் 1.25 வருஷம் அதாவது 18 மாதன்றது ரொம்ப லாங்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 months தான் ஷார்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து இந்த 3 months ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த 3 மாதத்தையே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பழைய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் டேட்டா எல்லாமே டெலீட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலீட் ஆகிடும். நம்ம வந்து டெலிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஏன் 3 months செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஷார்ட்டாக இருக்குது, அதனால தான் நம்ம 3 months செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து 3 months செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் வந்து உங்களுடைய யூடியூப்பில் சர்ச் பண்ண, அதாவது உங்கள் மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் சர்ச் பண்ணீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கன்ஃபார்ம் யுவர் ப்ரெஃபரன்ஸ் டு ஆட்டோ டெலீட் ஆக்டிவிட்டி ஓல்டர் தென் 3 months அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுத்தீங்கன்னா லோட் ஆகி முடிஞ்சோடனே ப்ரெஃபரன்ஸ் சேவ்டு அப்படி சொல்லிட்டு வந்துடும். இப்போ ஓகே கொடுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து செட் ஆகிடுச்சு. ஆட்டோ டெலீட் 3 months அப்படி சொல்லிட்டு வந்துடும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட்டோ டெலீட் 3 months அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ இது எப்படி நம்ம டோட்டலாக இப்போ எப்படி நம்ம இதை டெலிட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இது மொத்தத்தையும் எப்படி டெலிட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஒவ்வொன்றா கூட டெலிட் பண்ணிக்கலாம். இன்ட்டை கிளிக் பண்ணி, இல்லை டுடேக்கு நேராக இருக்க அந்த இன்ட்டை கிளிக் பண்ணி மொத்தமாக கூட கிளிக் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு என்ன ஹிஸ்ட்ரிலாம் சர்ச் பண்ணிங்களோ அதெல்லாம் நம்ம இது போல் டுடே, எஸ்டர்டே அப்படி சொல்லிட்டு வரும். நீங்கள் வந்து அந்த டேட்டுக்குள்ளது அந்த இன்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது போல் டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போல் நீங்கள் டெலிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டோட்டலாக எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே டெலிட் ஆப்ஷன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனாக டெலிட் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டெலிட் ஆல் டைம்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிட் ஆல் டைம்ன்றதை கிளிக் பண்ணி அப்படின்னா சூஸ் விச் சர்வீசஸ் டு டெலிட் ஆக்டிவிட்டி ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து டிக் ஆயிருக்கு. இமேஜ் சர்ச், வீடியோ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு டிக் ஆயிருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலரில் பாருங்க. இந்த நெக்ஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் தட் யுவர் ஹோல் லைக் டு டெலிட் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ கீழே டெலிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டெலிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா டெலிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே டெலிட் ஆச்சு. எல்லா ஹிஸ்ட்ரியுமே கம்ப்ளீட்டாக டெலிட் ஆச்சு. இப்போ ஓகே அப்படின்றது வந்து கொடுத்துவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஹிஸ்ட்ரி கூட இதில் இல்லை, பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் ஆகிடுச்சு. எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணால் தான் உங்கள் இமெயில் ஐடியை லாகின் பண்ண ஏதாவது ஆப்லேயோ சரி, உங்கள் க்ரோம் ப்ரௌசர்லேயோ சரி, இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர்லேயோ சரி, நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை லாகின் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹிஸ்ட்ரி வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பில் என்னென்ன சர்ச் பண்ணுறீங்களோ அந்த யூடியூப் ஹிஸ்ட்ரி கூட இதில் தான் ஆட் ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஹிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் அந்த கண்ட்ரோல்ஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வெப்பில் ஏதாவது சர்ச் பண்ணாலும் சரி, ஆப்பில் ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆனில் இருக்குது. நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலரில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டர்ன் ஆஃப் பண்ணுறதை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகாது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3வதா மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வியூ ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வியூ ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வியூ ஹிஸ்ட்ரி மேலே வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஹிஸ்ட்ரி மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இப்போ நீங்கள் வியூ ஹிஸ்ட்ரி மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகும் க்ரோம் ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு. உங்கள் ஒரு சில க்ரோம் ஹிஸ்ட்ரிலாம் அதில் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து இப்போ நம்ம பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இப்போ என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மை ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மை ஆக்டிவிட்டிக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் மை ஆக்டிவிட்டி அப்படி சொல்லிட்டு இப்போ காமிக்குது. இப்போ இதை வந்து ஒவ்வொன்றா கூட டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை டுடே அதுக்கு நேராக ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி கூட டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி மொத்தமாக டெலிட் பண்ணுறது அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டிக்கு நேராக 3 டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மை ஆக்டிவிட்டிக்கு பக்கத்தில் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெலிட் கொடுத்துக்கோங்க. டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்க இப்போது ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட் ஆகிடும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய்ட்டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ண போகிறோம். இப்போது மேலே இருக்க அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை. இப்போ ரைட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் சைட் செட்டிங்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் டேட்டா ஸ்டோர்டு அப்படி சொல்லிட்டு வருது பாருங்கள். டேட்டா ஸ்டோர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண ஒரு சில ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆல் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கிளியர் ஆல் டேட்டான்றதை நீங்கள் கொடுத்து இது மொத்தமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து கிளியர் ஆகிடும். ஹிஸ்ட்ரி அண்ட் டேட்டா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.